ஏடிஜிபி ஜெயராம் அவருடைய கைது. இந்த கைதை அவரை கைது செய்ய வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. அந்த உத்தரவிற்கு மேல் ஏடிஜிபி உச்சநீதிமன்றம் செல்கின்றார். அதற்குள் அவரை கைது செய்து ஒரு நாள் உள்ளே வைத்து விசாரித்து வெளியே அனுப்புகிறார்கள். உச்சநீதிமன்றம் இந்த கைது உத்தரவை ரத்து செய்கிறது. இப்போது நம் அனைவருக்கும் இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் உயர்நீதிமன்றம் கடமையிலிருந்து தவறிவிட்டதா அல்லது ஒரு தவறான ஒரு முடிவை எடுத்து விட்டதா என்ற கேள்வி எழும். அல்லது அந்த நீதிபதியின் மேல் நடவடிக்கை எடுக்க முடியுமா என்கிறதை போல் ஒரு கேள்வி வரும்போது, ஜட்ஜஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் என்பது நீதிபதியை காப்பாற்றும். அவர்களுக்கு அந்த ஒரு பாதுகாப்பு என்பது எப்பொழுதும் உண்டு. அடுத்தது ஒரு நீதிமன்றத்திற்கு நீதியின் நலனை காப்பதற்காக இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் ஒரு விஷயம் வரும்பொழுது ஒரு நீதிபதியானவர் ஆராய்ந்து பார்த்து நீதியின் நலன்பால் தான் ஒரு நபரை கைது செய்யுங்கள் என்று உத்தரவிட முடியும். அவ்வாறு உத்தரவிடும் அதிகாரம் இல்லை என்றால் நீதி செத்துவிடும்.